எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். விஷால் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் குறித்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே மிகப்பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை விஷால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் நமக்கே தெரியாம இருந்திருக்குது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் இத்தனை துயரங்களை சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்ப நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பிரம்மாண்டமான அளவுக்கு போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன, எல்லாருமே பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷன் மட்டும்தான். எல்லா ஒரு எலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து எலெக்ஷன்லையுமே யாரெல்லாம் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, பொதுவாக பேசுகிறவங்க அதிமுக திமுகவை சேர்ந்த தொண்டர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற பசங்கன்னு எல்லாருமே இப்போ இந்த எலெக்ஷனை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது தளபதி விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிலாம் இருக்கிறப்ப தளபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு வந்ததுனால அவருக்கு கொடுக்கிற தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது அவரே சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் நான் நடித்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணல, இன்னொரு பக்கம் கரூர் ஸ்டாம்பேடில் என்னுடைய மக்களை கொன்னீங்க, அதை கொன்னதுக்கு என் மேலே அந்த பழியும் தூக்கி போட்டுட்டீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்கள வச்சே நீங்கள் எனக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தீங்க, அது சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை பண்ணியும் என்னுடைய மக்கள் இன்னும் ஏன் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மத்தியிலுமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை பிரச்சனை தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்க மக்களுடைய சப்போர்ட் தளபதி விஜய்க்கு இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ நம்முடைய விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஷாலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் எவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்தவர் அப்படின்னு ஒரு மேடையில் பேசக்கூட முடியாமல் திக்கி திணறி கஷ்டப்பட்ட விஷால் அவர்கள் இப்போ எக்ஸசைஸ் பண்ணி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய முழு ஆதரவும் தளபதி உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிக பெரும் அளவுக்கு மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வருவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு துணையாக இருப்பேன், நீங்கள் வெற்றி அடைகிறத பார்க்கறதுல முதல் நாளாக நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு விஷால் அவர்கள் மனமுருகி பேசியிருக்கிறாரு. எனக்கு தெரியும் ஒருத்தனை வீழ்த்தறத்துக்கு எவ்வளோ சூழ்ச்சிகள் நடத்துவாங்க அப்படின்னு, அத்தனை சூழ்ச்சிகளும் உங்களுக்கு நடத்தினாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, உங்கள் பக்கத்தில் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன்னு விஷால் அவர்கள் உருக்கமாக பேசின விஷயம்தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கன்பாஸை மறக்காம தெரிவிங்க. நன்றி.